Hi viewers, welcome to Safety World. இன்றைக்கி நாம் 6th டேயில் இருக்கோம் இங்கிலீஷ் லேர்னிங்கில். நானே கூட யோசித்தேன், இது சேஃப்டி சேனல், சேஃப்டியை பற்றி பல விஷயங்கள் பேசணும். இங்கிலீஷை கற்றுக் கொடுக்குறோமே, இங்கிலீஷை எப்படி பேசுகிறதுக்கு ஈஸியாக நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோமே, இங்கிலீஷை பற்றி டீல் பண்ணுறோமே, இது எப்படி சேஃப்டிக்கு ரிலேட் ஆகும். சேஃப்டி சேனல்னு வச்சுட்டு, சேஃப்டி தமிழான்னு வச்சுட்டு, அதுவும் இங்கிலீஷை பற்றி டீல் பண்ணிகிட்ருக்கோமே, இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோமே நான் நினச்சேன். உண்மையிலே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு சேஃப்டி தாங்க. ஓகேங்களா? உண்மையா இல்லையா? இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் அது ஒரு சேஃப்டி. நல்ல நேரத்தில் நமக்கு அது ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஆர்டினரியான சாதாரண ஒரு சிட்டிசனுக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். 2 மணி நேரம் படிக்கிற விஷயத்தை அரை மணி நேரத்தை படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதேமாரி நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன் அதோட இது. அதனால் சேஃப்டி இங்கிலீஷ் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, ரெண்டும் ரிலேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் சேஃப்டி தமிழாவில் இங்கிலீஷை டீல் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, நடந்துகிட்டு இருக்குது நிகழ்காலம் பற்றி பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்து ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதேமாதிரியே ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரியே ப்ரெசன்ட் இன்டெஃபினட் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இவ்வளவும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். கிராமட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், நேரமும் வாங்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பேச்சு. ஓகேங்களா? இப்போலாம் இருக்கிறது ரொம்ப உலகம் சுருங்கிக்கிட்டே போகுது. லோக்கல் வேர்ல்டு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், வேர்ல்டே லோக்கல் ஆகிட்டாங்க, லோக்கல் வேர்ல்டு அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் சுருங்கி போச்சு இந்த ஐடி வேர்ல்டில். ஸோ எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு. இந்த எஸ்எம்எஸ்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, மெசேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் புரியும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட்டு. தேங்க்ஸு கூட இப்போ வந்து ஏதோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப இதாக இருந்தது, என்ன 3 லெட்ரு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லாமே ஷார்ட் ஆகிட்டுருக்கு இந்த காலத்தில். இப்படியே நீட்டாக கிராமரை போட்டு இழுத்து ஒரு சென்டென்ஸில் பேசணும்னு வச்சிங்க, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி பேச வேண்டியது. அதான் நான் சொல்லி ஏற்கனவே, மொழி அது, மொழி புரியணும் நீங்கள் பேசுகிறது, அவ்வளோதான். ஓகேங்களா? இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம் நிறையா. ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி பேசுகிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ டஸ், அதை எப்படி யூஸ் பண்ணி பேசுகிறது. அப்புறம் வந்து ஈஸ், ஆர், ஐ ஆம் சொல்லுவோம் தெரியுமா, ஐ ஆம், அதை பற்றி பேசலாம். அப்புறம் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஹேஸ் பீன், ஹேவ் பீன், இதெல்லாம் பற்றி நிறைய இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு போயிடும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம கதைக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படின்னா கிராமரை லேர்ன் பண்ணுறோம், சைடு பை சைடு அப்படியே ஸ்டோரியும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். கிராமரு, ஸ்டோரி கிராமர் இப்படியே போயிட்டுருக்கும் போது அப்படியே நம்ம பிரெயின் அந்த இங்கிலீஷ் அப்படியே கொஞ்சமாக அதுவே ரெடி பண்ணிக்கும். உங்களுக்கே தெரியாது. ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா, ஒரு புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, இடிச்சிக்கிட்டீங்க, ஒரு புண்ணு வருது, அப்பா புண்ணு, ரத்தம், வலி அப்படி சொல்லி அப்போ கத்துறோம். உடனே வீட்டில் வந்து எல்லாம் இதில் பஞ்செலாம் வச்சு மருந்தெலாம் வச்சு ரெடி பண்ணி விட்டுறாங்க வச்சுங்க. அப்புறம் 2வது நாள் ரொம்ப வலிக்குது அப்படின்னும். ஸோ 3வது நாள், 4வது நாள் அப்புறம் லைட்டாக சிரமத்தை மருந்து வைக்கிறது மறந்து கூட போயிடும். அறிபொறியில் ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் மறந்துடுவாங்க. ஏன்னா அடிக்கடி காலையில் நினைச்சு கிளம்புறதுல மறந்துடுவாங்க. சாயந்தரம் வந்து பார்க்க ஏதாவது இடிச்சிக்கிட்டா திருப்பி இடிச்ச இடத்துல இடிச்சிருச்சு வலிக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் சென்று பார்க்க அவங்க மறந்தே போயிடுவாங்க அதை. ஸோ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களும் அதே மாதிரி தான் அறிபொறியில் மறந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு வாரம் சென்று பார்ப்பாங்க, எதார்த்தமாக கை வைக்கும், என்ன இது குத்துற மாதிரி பார்த்தா அது ஆறி போயிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட சொல்லாமே அது ஆறி போயிடும். அதே மாதிரி நம்மள்கிட்ட சொல்லாமே நம்ம பிரெயின் வந்து லாங்குவேஜ், மொழியை வந்து கற்றுக்கும். அதுவே வந்து பக்குவப்பட்டுக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் ரெடி ஆகிடும். இதுதாங்க. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன், பேசி பழகுங்க. ஓகே, கேட்டும் பழகுங்க அந்த மொழியை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டூ டஸ்ஸை பற்றி பார்க்கலாம். டூ யூ லைக் பிங்க் கலர்? டூ யூ லைக் பிங்க் கலர் அப்படின்னு நினைச்சோம். நீங்கள் பிங்க் கலர் பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி பேசுகிறோம், நிகழ்காலம். அங்கே எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி டூ போடுற மாதிரி. டூ யூ லைக் பிங்க் கலர்? எஸ் ஐ டூ. எஸ் ஐ டூ, சிம்பிளாக முடிஞ்சுது. ஐ டூ லைக் பிங்க் கலர், அது ஒரு நீட்டாக இருக்குது. அது மேலே யாரும் பொறுமை கிடையாது. எஸ் ஐ டூ, அவ்வளோதான். எஸ் ஐ லவ் பிங்க் கலர். சில பேர் எக்ஸைட்டட், இப்போ எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும், அப்போ நான் ஐ ரியலி லவ் பிங்க் கலர் சொல்லி கதை வைக்க ஆரம்பிச்சிடும். அவர் வெளில கிளம்பி போயிடுவார் கேட்டுட்டு இருந்தவர். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இங்கிலீஷில் பேசலாம். ஓகேங்களா? ஸோ டூ யூ லைக் பிங்க் கலர்? எஸ் ஐ டூ. ஓகே. டஸ் ராஜு கம் ஃபார் கிரிக்கெட் டுடே?
டஸ் ராஜு கம் ஃபார் கிரிக்கெட் டுடே? டஸ் எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க. டஸ் ராஜு கம் ஃபார் கிரிக்கெட் டுடே? இன்றைக்கி ராஜு வருவாரா நம்ம கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டஸ்ஸு ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. எஸ் ஹீ கம்ஸ் அக்கேஷ்னலி. அக்கேஷ்னலின்னு என்ன? எப்போயாவது வருவார். எஸ் ஹீ கம்ஸ் அக்கேஷ்னலி. கம்ஸ் இஎஸ் போடுறோம் பாருங்கள். கம்ஸ் கேம். ஓகேங்களா? எப்படி வருது பாருங்கள் டென்சஸ்லாம். ஓகே, ஸோ எஸ் ஹீ கம்ஸ் அக்கேஷ்னலி. அவர் வருவாருங்க, எப்போயாவது வருவார் அப்படின்னு. ஓகே, டூ டஸ் எப்படி பயன்படுத்துவீங்க? டூ லைக் பிங்க் கலர், டூ யூ லைக் திஸ் சாங், டூ யூ லைக் திஸ் மியூசிக், டூ யூ லைக் திஸ் ஷர்ட், டூ யூ லைக் திஸ் சாங், இந்த மாதிரிலாம் நிறைய பேசலாம். டூ யூ, அதாவது நடந்துகிட்ருக்கப்ப பேசலாம். நடந்துகிட்ருக்க விஷயங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ யூஸ் பண்ணலாம். டஸ் இட் ஹேப்பன் பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். இது முன்னாடியே நடந்திருக்கா? இது முன்னாடியே நடந்துகிட்ருக்கா? எப்படி யூஸ் பண்ண முடியுமா? டஸ் இட் ஹேப்பன் பிஃபோர் யூஸ் பண்ண முடியுமா? இது முன்னாடியே நடந்துகிட்ருக்கா அப்படின்னு, அதாவது நிகழ்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஓகே, டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் நவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் நவ்? இப்போது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? நடந்துகிட்ருக்க காலத்தை பற்றி பேசுகிறோம். உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் ரொம்ப பேசிட்டேன் உங்கள்கிட்ட, இன்றைக்கி ஏதோ வேலை இருக்கா உங்களுக்கு? இப்போ ஏதோ வேலை இருக்கா அப்படின்னு கேட்போம். டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? ஏதாவது இன்னொரு வேலை வச்சுருக்கீங்களா நவ்? இப்போ எஸ் ஐ எம் ஹேவிங். அவர் என்ன போய் சொல்கிறார்? எஸ் ஐ எம் ஹேவிங், எனக்கு இருக்குங்க, அதை போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் அப்படி சொல்லி அவர் கோச்சிக்கிறார். எப்படி பாருங்கள், எஸ் ஐ எம் ஹேவிங், ஐஎன்ஜி போடுறாரு பாருங்கள். இப்போ இருக்குது எனக்கு ஒர்க்குன்றார். எஸ் ஐ எம் ஹேவிங். ஓகே, நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறோம். அப்புறம் எப்படி இந்த ஈஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி இந்த ஏஆர் யூஸ் பண்ண, நேற்று நான் பேசுகிறப்ப ஏஆர் ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நிறையா இருந்தால், ஃப்ரூட் ஒன்று, ஃப்ரூட்ஸ் நிறையா, அப்போ அங்கே ஃப்ரூட்டுக்கு ஏஆர் போடுறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் தேர். ஒன்று இருந்ததுன்னா ஃப்ரூட் இஸ் தேர். நிறையா இப்போ ஃப்ரூட் இருந்தால் ஃப்ரூட் ஆர் தேர். ஓகேங்களா? இப்போ அங்கே ப்ளூரலுக்கு தான் ஏஆர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நேற்று. ஆனால் ஏஆர் ஒரு விஷயத்துக்கு ஒருத்தனை குறிக்க கூட யூஸ் பண்ணலாம். எப்படி பாருங்களேன், ஆர் யூ லிசனிங் திஸ் மியூசிக் அப்படின்னு நான், ஆர் யூ லிசனிங் திஸ் மியூசிக், இந்த மியூசிக்கை நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒருத்தவனை கேட்குறது. இங்கேயும் ஆர் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூஸ் பண்ணுற விதம் எப்படி. ஓகேங்களா? இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆர் யூ கிரேசி ஆன் கிரிக்கெட்? ஆர் யூ கிரேசி ஆன் கிரிக்கெட்? ஆர் யூ கிரேசி இன் கிரிக்கெட்? எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ கிரிக்கெட் மேலே உனக்கு பைத்தியமா அப்படின்னு அர்த்தம். கிரிக்கெட்டில் ரொம்ப பிடிக்குமா? ஆர் யூ கிரேசி ஆன் கிரிக்கெட்? ஓகே, ஸோ இதுவும் அந்த ஒருமையை ஒருத்தவனை குறிக்கும், ஒருத்தவன்கிட்ட கேட்கலாம் அப்படி ஆர் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? கேள்வி கேட்கும்பொழுது. ஸோ ஆர் யூ எ டிரைவர்? நீ ஒரு டிரைவரா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ எ டீச்சர்? நீ ஒரு வாத்தியாரா? ஓகே, இதுமாதிரிலாம் ஆரை பயன்படுத்தலாம். அப்புறம் என்ன பயன்படுத்தலாம்? அது வேறு என்ன இருக்குது? ஈஸ் இருக்குது. இஸ் திஸ் மோகன்ஸ் பென்? மோகன் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட பேனா அது அப்படின்னு கேட்கணும். இது மோகனோட பேனாவா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் மோகன்ஸ் பென்? எங்கே ஒரு பேனா? அது ஒரு பேனா இருக்குது. இஸ் திஸ் மோகன்ஸ் பென்? உடனே நோ இட் இஸ் நாட், இது என்னோட பேனா. ஓகே, நோ இட் இஸ் நாட். இட்டுன்றது ஒரு உயிரில்லா பொருளை குறிக்கிறது. உயிர் உள்ள பொருளை இட்டுன்னு போடக்கூடாது. போடலாம், ஆனால் அது ஒரு அனிமலாக இருக்கணும், மனுஷனை போடக்கூடாது. ஓகே, அனிமலுக்கு போடலாம், உயிர் உள்ள பொருள் தான் அதுக்கும் போடலாம், உயிர் இல்லாத பொருளுக்கும் போடலாம் இட்டு. ஆனால் மனுஷனுக்கு இட்டுன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? வேறு. ஸோ இப்போ இட்டுன்னு, இது வந்து உயிர் இல்லாத பொருள், அதுக்காக நான் இட்டுன்னு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் பாரு, நோ இட் இஸ் நாட், இது அவரோடது இல்லை அப்படின்றது. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க. இஸ் இட் மோகன்ஸ் பென்? நோ இட் இஸ் நாட். ஓகேங்களா? வேல். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஆர் யூ கோயிங் டு வாட்ச் டிவி நவ்? இப்போ டிவி வாட்ச் பண்ண போகிறீங்களா? ஏஆர் யூஸ் பண்ணுறேன். ஏஆர்இ கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது ஆர் யூ கோயிங் டு வாட்ச் டிவி நவ்? இப்போ நீங்கள் டிவி பார்க்க போகிறீங்களா? உடனே அவர் பாருங்கள், எஸ் ஐ எம். எப்படி நீட்டாகவும் சொல்லலாம். எஸ் ஐ எம் கோயிங் டு வாட்ச் டிவி, நீட்டாக சொல்லலாம். நம்ம எல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? எஸ் ஐ எம் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? வெல், அடுத்தது பாருங்கள். இஸ் யுவர் அங்கிள் ஒர்க்கிங் ஃபார் சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி? உங்கள் அங்கிள் வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா? உடனே எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க கொஷினுக்கு.
நோ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் டீச்சர். இல்லைங்க, அவர் வாத்தியாரை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? ஹேஸையும் ஹேவையும் எப்படி யூஸ் பண்ணலாம், ஹேஸையும் ஹேவையும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் ஹாவ் யூ ரிட்டர்ன் யுவர் ஹோம் ஒர்க்? நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? வீட்டு பாடங்களை முடிச்சிட்டிங்களா? ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, ஸ்கூல்லாம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஓகே, ஹாவ் யூ ரிட்டர்ன் யுவர் ஹோம்ஒர்க்? நீ ரிட்டர்ன், ரைட், ரிட்டர்ன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரைட்னா எழுது, ரிட்டர்னா எழுதியாச்சு. இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ் ஃபார் ரைட். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குறோம் பாருங்கள். ஹாவ் யூ ரிட்டர்ன் யுவர் ஹோம்ஒர்க்? நீ ஹோம்ஒர்க்கை எழுதிட்டியா, எழுதி முடிச்சிட்டியா? அதனால் ரிட்டர்ன் போகிறோம். ஹாவ் யூ ரிட்டர்ன் யுவர் ஹோம்ஒர்க்குன்னு நிகழ்காலத்தில் கேட்குறோம். ஓகேங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்லுவாங்க, எஸ் ஐ ஹாவ், எஸ் ஐ ஹாவ் ரிட்டர்ன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு நீட்டாக எழுதுவேன். எஸ் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டார். நிகழ்காலத்தில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். ஓகே, அடுத்தது எப்படி ஹாவை யூஸ் பண்ணுறது. ஹாவ் யூ ஃபினிஷ்டு யுவர் லஞ்ச்? நீ மத்தியான சாப்பாடை முடிச்சிட்டியா, சாப்பிட்டுட்டியா? உடனே அவர் என்ன பதில் சொல்கிறார், நோ நாட் எட். எட்டுனா என்ன, இது வரைக்கும். நோ நாட் எட், ரெண்டு நெகட்டிவ் பாருங்கள். நோவும் போடுறாரு, நாட்டும் போடுறாரு. இதில் நல்லா கவனித்து பாருங்கள். நோன்றது பதில் சொல்கிறார். நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஹேவ் யூ ஃபினிஷ் யுவர் லஞ்ச்? நோ அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அவர் ரொம்ப நின்று பேசுகிறார். இது வரைக்கும் இன்னும் சாப்பிட்லங்க அப்படின்னு வயிற்றுச்சியில் கொட்டுறாரு. எப்படி சொல்கிறாங்க, நோ நாட் எட் அப்படின்றார். இது வரைக்கும் சாப்பிட்லங்க அப்படின்றார். எட்டுன்னா இது வரைக்கும், ஒய்இடி எட், இது வரைக்கும்னு அர்த்தம். டில் அதுவும் போடலாம், டில் இது வரைக்கும். ஓகேங்களா? ஹேஸ் ஹீ அட்டெண்டட் யுவர் ஃபோன் கால்? எப்படி ஹேஸ் யூஸ் பண்ணுறார். ஹேஸ் ஹீ அட்டெண்டட் யுவர் ஃபோன் கால்? ஃபோன் காலை அட்டன் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் நோ ஹீ ஹேஸ் நாட், அவர் அட்டன் பண்ணவே இல்லைங்க, இன்னும் அட்டன் பண்ணவே இல்லைங்க. ஓகே, ஹேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அப்புறம் பாருங்கள், ஹாவ் யூ டேக்கன் பேக் யுவர் நோட்ஸ்? ஹாவ் யூ டேக்கன் பேக் யுவர் நோட்ஸ்? உன்னோட நோட்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டியா அப்படி ஹாவ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குது. ஹாவ் யூ டேக்கன் பேக் யுவர் நோட்ஸ்? உன்னோட நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? பதில் எப்படி சொல்லுவாங்க, எஸ் ஐ ஆல்ரெடி டேக்கன், நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டேனே. எஸ் ஐ ஆல்ரெடி டேக்கன். ஆல்ரெடினா என்ன, முன்னாடியே. எஸ் ஐ ஆல்ரெடி டேக்கன், நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டேங்க. எப்படி இந்த ஹேவெல்லாம் யூஸ் பண்ணுறது, ஹேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. பொதுவாக அந்த ஹேஸ் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் மட்டும். ஹேவ் அடிக்கடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து ரன்னிங் ஃப்ளோவில் இருக்கிற வார்த்தை. ஹேவ் யூ காட் த பேட்ச், ஹேவ் யூ காட் த கிஃப்ட், ஹேவ் யூ காட் தி ப்ரைஸ். ஓகேங்களா? வெல், ஸோ வேர் யூ ஹாவ் பீன் ஸோ ஃபார். இப்போ வந்து இந்த ஹேவ் பீன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹேவ் பீன், ஹேஸ் பீன், இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது தான். வேர் யூ ஹவ் பீன் ஸோ ஃபார் அப்படின்னு என்ன அர்த்தம், இம்மா நாள் எங்கடா இருக்க, இம்மா நாள் எங்கே இருந்த, எங்கே சுற்றிட்டு இருந்த, அந்த மாதிரிலாம் கூட கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது எப்படி கேட்குறாங்க, வேர் யூ ஹவ் பீன் ஸோ ஃபார், வேர் யூ ஹாவ் பீன் ஸோ ஃபார், நீ எங்கே இருந்த. இந்த பிஇஎன் இதெல்லாம் என்னன்னா தமிழில் இருக்கிறது இருந்ததை குறிக்கிறது. பீனா இருக்கிறது, பீன்னா இருந்தது. ஓகேவா? இப்போ எப்படி புரியுதா? ஸோ இது எப்படி பயன்பாட்டு கொண்டு வருது, வேர் யூ ஹாவ் பீன் ஸோ ஃபார்னா நீ இம்மா நாழி எங்கே இருந்த. ஓகேவா? வெல், இப்போ அடுத்தது பாருங்கள். அவர் சொல்கிறார் பதில், ஐ வாஸ் இன்சைட் தி கேன்டீன். நான் கேன்டீனில் தாங்க இம்மா நாள் இருந்தேன், நான் கேன்டீனில் தான் இருந்தேன். ஐ வாஸ் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். வாஸ் ஏன் பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோ நாள் இருந்திருக்கிறாருங்க. ஐ வாஸ் இன் த கேன்டீன், ஐ வாஸ் இன்சைட் தி கேன்டீன். ஓகே, இப்போ இந்த பீன் பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா. பிஇஎன் பீன். ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். பி கூல் அப்படின்வாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு ஒருத்தர் என்னடா பி கூல் அப்படின்றாங்க. அதுமாரி ஒருத்தர் சோகமாக அப்படியே இருக்கிறார். ஏன் சோகமாக இருக்க, ஜாலியாக இரு அப்படின்னு. எப்படி சொல்லுவாங்க, பி ஹாப்பி அப்படின்னு. டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி பாட்டு கட்டுறோம் இல்லையா. அந்த பி ஹாப்பினா என்ன, பீனா என்ன, இருன்னு அர்த்தம். ஓகே, பி ஹாப்பி, ஹாப்பியாக இரு. ஓகேவா? வெல், ஸோ அடுத்தது நம்ம வந்து எப்படி வெல் யூஸ் பண்ணுற பாருங்க. அப்புறம் வேர், அது வேணாம் விட்டுருங்க. வி ஹாவ் பீன் ஸ்டேயிங் இன் திஸ் டவுன் ஃபார் தி பாஸ்ட் 10 years. ஹாவ் பீன் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது. ஹாவ் பீன்னா ரொம்ப நாள்பட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த ஹாவ் பீனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வி ஹாவ் பீன் ஸ்டேயிங் இன் திஸ் டவுன்
ஃபார் த பாஸ்ட் 10 years. கடந்த, பாஸ்ட்னா கடந்த, பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம், பாஸ்ட்னா கடந்த, ஓகேவா? இப்போ புரியுது, பாஸ்ட் PAST. We have been staying in this town for the past 10 years. 10 வருஷமாக இந்த டவுனில் தாங்க இருக்கும் அப்படின்றதுல have been யூஸ் பண்ணுறோம். We have been staying in this town for the past 10 years. அது என்ன has been எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ has beenன்றது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் ஒரு 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 மாதம் 2 மாதம் 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி இருக்கிறது has been யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். She has been promoted to higher position in his job. இன் ஹிஸ் ஜாப்னு சொல்லக்கூடாது, ஹர்ன்னு தான் போடணும். ஏன்னா ஷீ போட்டிருக்காங்க, பெண் குறிக்கிறது. அப்போ ஷீன்னு போட்டால் இங்கே என்னென்னு போடணும்? ஹர்ன்னு போடணும், ஹிஸ் போடக்கூடாது. ஹிஸ் வந்து ஆணை குறிக்கிறது. ஓகே, நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இப்போ எப்படி படிக்கிற மாதிரி, ஷீ ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட் டு ஹையர் பொசிஷன் இன் ஹர் ஜாப். அவளுடைய வேலையில் அவள் வந்து ப்ரொமோஷன் ஆகியிருக்கா ஒரு 2-3 நாளைக்கு முன்னே, ஒரு மாதம் தற்போதைக்கு. ஸோ ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ ஹாஸ் பீன் ப்ரொமோட்டட் டு ஹையர் பொசிஷன் இன் ஹர் ஜாப். இந்த மாதிரிலாம் நம்ம பயன்பாட்டு கொண்டு வரோம். ஹேஸ் பீன், ஹாவ் பீன், எல்லாத்தையும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகே, நாம் இப்போ கதைக்கு போவோம். எல்லாம் தூங்கிட்டாங்கள அந்த ரூமில், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அந்த ட்ரெக்கிங் கேம்ப், அந்த காட்டு உலா, எப்படி சொல்லலாம் தமிழில் தெரியல, இங்கிலீஷில் வந்து ட்ரெக்கிங் சொல்லுவாங்க, ட்ரெக்கிங் கேம்ப் அப்படின்வாங்க, காட்டுக்குள்ளே போகிறது. அந்த ட்ரெக்கிங் கேம்பில் வந்து பசங்க நெக்ஸ்ட் மார்னிங் வாட் ஹேப்பன்ஸ், தே ஸ்டார்டட் டு ட்ரெக் அகெயின். ட்ரெக்குன்னா என்ன? ட்ரெக்கிங்க்கு ட்ரெக்குன்னு பேர். ட்ரெக்குன்னா காட்டில் ஏறி போகிறது, ஓகேங்களா, ட்ரெக்கிங். ஸோ வி சீன் மெனி லார்ஜ் ட்ரீஸ் வித் ஹேங்கிங் பிளான்ட்ஸ். ஒரு பையன் சொல்கிறார், வி சீன் மெனி லார்ஜ் ட்ரீஸ், பெரிய பெரிய மரங்கள் பார்த்தோம், அதில் வந்து செடிகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. One person asked, what are these plants called, sir? What are these plants? அப்படின்னு கேட்குறாரு. என்ன இந்த செடிலாம் என்ன செடி தொங்கிட்டு இருக்கு? What is these plants? What are these plants? எப்படி ஒன்று கேட்கலாம். நிறையா செடிகள் இருந்தால் what are all these plants? What is the name of these plants? அப்படின்னு கேட்கலாம். உடனே அதுக்கு அவர் சார் சொல்கிறார், these plants are called orchids. இது ஆர்கிட் தாவரம். தே ப்ரொடியூஸ் பியூட்டிஃபுல் கலர்டு ஃப்ளவர்ஸ், அழகான பூக்களை பூக்கிறது. அண்ட் வித் ஹேங்கிங் ரூட்ஸ், அதுக்கு சாதாரணமாக ரூட்ஸ்னால் என்ன, வேறு ரூட்லாம் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆர்கிட் தாவரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் தொங்கிட்டு இருக்கும். வெளியில் தொங்கினா காஞ்சி போயிடாதா ரூட்டு? ஆமாம், அந்த காடு, அந்த ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, மழைக்காடுகள் திக்காக இருக்கும், டார்க் க்ரீனில் இருக்கும். அந்த காடில் அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி பனி. அப்போ அந்த மேகங்கள்லாம் அப்படியே உள்ளே பூந்து போகும் அந்த காட்டுக்குள்ளே. அப்போ மழை அப்படியே துருத்துலாம் மிஸ்ட்டு வேறி வரும். அந்த காட்டில் அது இருக்கிறதுனால அந்த ரூட்ஸில் அந்த மழை துளிகள் படும்போது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்தமாதிரி ரூட் இருந்தால் காஞ்சி கருவாடாக தொங்கும், ஓகேங்களா. அங்கே அந்த கிளைமேட்டுக்கு அந்த ரூட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. வெல், ஸோ ஆர்கிட்ன்றது பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். அந்த ஆர்கிட் பிளான்ட்டு அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸாக இருக்கும். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே ஆர்கிடை தான் அதோட நேஷ்னல் ஃப்ளவராக வச்சுருக்கு. பியூட்டிஃபுல். ஒரு வாட்டி நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்கிட் பூவை கொட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆர்கிட் ஃப்ளவர் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வாரம் கூட இருக்கும் தண்ணியில் வச்சிங்கன்னா, அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தே அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த ஏர் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் ஃப்ரீக்வெண்ட் ரெயின்ஸ். அடிக்கடி அங்கே மழை பெய்யறதுனால ரூட் மேலே நேராக மழை பெஞ்சிடுது, அப்படியே வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்குது. மிஸ்ட், அப்படியே அந்த பனி வரும்போது அந்த மிஸ்டி அந்த ட்ராப்லெட்ஸையும் அது அப்சர்வ் பண்ணிக்குது ரூட்ஸை. அவ்வளோ கூலாக இருக்குமா அந்த காடுகள். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் டெல்லிங் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரெஸ்ட்லெஸ். நான் சொல்கிறேன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஆம் டெல்லிங் தேட், இன்டைரக்ட் ஸ்பீச். ஐ ஆம் டெல்லிங் தேட், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பேனிக் அண்ட் ரெஸ்ட்லெஸ் டில் தி எண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் கேம்ப் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். டில் தி எண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் கேம்ப்னா என்ன, அந்த ட்ரெக்கிங் கேம்ப் முடிகிற வரைக்கும், அந்த பயணம் முடிகிற வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வேர் சீன், விஆர்இ வேர், ஸ்டூடெண்ட்ஸ்
ப்ளூரல் போடுறேன், அதனால் WERE போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வேர் சீன் பேனிக் அண்டு ரெஸ்ட்லெஸ். பேனிக்னா என்ன? பேனிக்னா பயத்தோடு இருக்கிறது, பயத்தோடு இருக்கிறது தான் பேனிக்கு. பேனிக் ஆகாது அப்படின்வாங்க. பேனிக்னா என்னென்னா பயம், பதட்டம். ஓகே. ரெஸ்ட்லெஸ்னால் அப்படியே இப்படி ஆடுறது, என்ன இது அப்படியே என்ன நேரத்தில் என்ன வரும் அப்படின்ட்டு ரெஸ்ட்லெஸ். அந்த ட்ரெக்கிங் கேம்ப் முடிகிற வரைக்கும் ஓகே முடிகிற வரைக்கும் அவங்க வந்து பதட்டத்தோடையும் பயத்தோடையும் காணப்பட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக ட்ரெக்கிங் கேம்ப் முடிஞ்சுது. இன்றைக்கி ட்ரெக்கிங் கேம்பும் முடிய வச்சுட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we repeat any things again in the article, you have to represent a thing or a incident as the. இப்போ தி எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். தி வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க, இல்லை ஒன்றை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை பற்றி, இப்போ மரத்தை பற்றி எழுதிங்கன்னா அந்த மரத்தை பற்றி எழுதிட்டு போது அதுக்கப்புறம் அடுத்த லைன்லேருந்து தி ட்ரீன்னு எழுதலாம். அந்த மரத்தை பற்றி தானே எழுதிங்க, அதனால் தீன்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த தி ட்ரீ அப்படின்னாவே அந்த மரத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தி பயன்பாட்டில் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நாளைக்கு இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 4வது நாளே இன்னும் லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு 80%, 90% வரைக்கும் பார்த்தேன் லோட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப திணறுது. ஏன்னா 22 நிமிஷம் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ நிமிஷம் ரெக்கார்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் ஷார்ட்டாக நம்ம முடிச்சுப்போம். சூன் நம்ம ஏதாவது வேறு மாதிரி பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபிஷியண்ட்டாக நம்ம கிளாஸை கொண்டு போகிறதுக்கு நான் திங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? Thank you very much for watching this video with patience. Okay, thank you very much again. And மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you very much.